அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விபுதராய் அகாடமியிலிருந்து. நம்ம இப்போ பார்க்க போகிறது டெட்டில் சைல்டு டெவலப்மெண்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்கள்ல, அதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினையும் ஃபுல்லாக வாசிச்சுட்டு 4 ஆப்ஷனையும் சொல்லிவிட்டு கடைசி தான் ஆன்சர் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒவ்வொன்றுத்துக்குமே உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத போடுங்க. கடைசி 30க்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். தெய்வத்தால் ஆகாத நின்னும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய விரக்தி அடைந்த ஆசைகளை கற்பனையாக சாதித்து திருப்தி அடைவது டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ அடக்குதல், ஆப்ஷன் பி பின்னோக்கி செல்லல், ஆப்ஷன் சி பகற்கனவு காணுதல், ஆப்ஷன் டி புறந்தெறிதல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பகற்கனவு காணுதல். அடுத்து என்ன பாருங்க, சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது ஆப்ஷன் ஏ மொழியியல் நுண்ணறிவு, ஆப்ஷன் பி தர்க்க ரீதியான நுண்ணறிவு, ஆப்ஷன் சி சமூக உறவு தொடர்பான நுண்ணறிவு, ஆப்ஷன் டி இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மொழியியல் நுண்ணறிவு. அடுத்த வேணா பாருங்க, மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 20. சரியான விடை ஆப்ஷன் பி 10. அடுத்து பாருங்க, பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆப்ஷன் ஏ பெற்றோர்களின் மொழி வளர்ச்சியில், ஆப்ஷன் பி மூத்தோர்களின் மொழி வளர்ச்சியில், ஆப்ஷன் சி குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில், ஆப்ஷன் டி வயதானோரின் மொழி வளர்ச்சியில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில். அது பாருங்க, அறிவுரை பகர்தல் செயல்முறையில் அறிவுரை பகர்பவரின் டேஸ் முதன்மை பெறுகிறது. அறிவுரை பகர்தல் செயல்முறையில் அறிவுரை பகர்வோரின் டேஸ் முதன்மை பெறுகிறது. ஆப்ஷன் ஏ தன்னம்பிக்கை, ஆப்ஷன் பி சுய கட்டுப்பாடு, ஆப்ஷன் சி சுய ஏற்புடைமை, ஆப்ஷன் டி தன் மதிப்பு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சுய ஏற்புடைமை. அடுத்து பாருங்க, ஆக்க செயல்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கம் அளித்தலுக்கான நிலை டேஸ். ஆக்க செயல்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கம் அளித்தலுக்கான நிலை டேஸ். ஆப்ஷன் ஏ அடைக்காலம், ஆப்ஷன் பி தயார்படுத்துதல், ஆப்ஷன் சி உள் ஒளிர்தல், ஆப்ஷன் டி சரிபார்த்தல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தயார்படுத்துதல். அடுத்து என்ன பாருங்க, உலக சுகாதார நிறுவனத்தின்படி 1965 குடிப்பவர் என்பவர் ஒரு உலக சுகாதார நிறுவனத்தின்படி 1965 குடிப்பவர் என்பவர் ஒரு டேஸ். ஆப்ஷன் ஏ வெறியர், ஆப்ஷன் பி நோயாளி, ஆப்ஷன் சி மனநோயாளி, ஆப்ஷன் டி மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர். அடுத்து என்ன பாருங்க, கற்றல் வளவில் முன்னேற்றம் இல்லாத காலத்தை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கற்றல் வளவில் முன்னேற்றம் இல்லாத காலத்தை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஜெனித், ஆப்ஷன் பி டிக்ளைன், ஆப்ஷன் சி பிளாட், ஆப்ஷன் டி ஸ்பாட். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பிளாட். அடுத்து என்ன பாருங்க, மொழி தகவல் தொடர்புக்கு பயன்படுகிறது என்பது மொழி தகவல் தொடர்புக்கு பயன்படுகிறது என்பது ஆப்ஷன் ஏ உல இயக்கம் சார், ஆப்ஷன் பி அறிவு சார், ஆப்ஷன் சி மன வெளிச்சி சார், ஆப்ஷன் டி உயர்த்துதல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அறிவு சார். அடுத்து என்ன பாருங்க, சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது? சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது? ஆப்ஷன் ஏ அசுபல், ஆப்ஷன் பி உட்ஸ்வொர்த், ஆப்ஷன் சி ஆல்பர்ட் பண்டூரா, ஆப்ஷன் டி ஜெரோம் ப்ரூனர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆல்பர்ட் பண்டூரா. அடுத்து என்ன பாருங்க, ஃப்ராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஃப்ராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ லிபிடோ, ஆப்ஷன் பி நிர்ணயம், ஆப்ஷன் சி பதங்கமாதல், ஆப்ஷன் டி புறத்தோற்றம். சரியான விடை ஆப்ஷன் ஏ லிபிடோ. அடுத்து என்ன பாருங்க, தனி ஆள் ஆய்வின் மூன்றாம் நிலை. தனி ஆள் ஆய்வின் மூன்றாம் நிலை. ஆப்ஷன் ஏ ஆய்வுக்குரிய காரணிகளுடன் தொடர்புடைய தரவுகள், ஆப்ஷன் பி மெய்யான திறனாய்வு மற்றும் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பொருட்படுத்தல், ஆப்ஷன் சி குறை தீர்த்தல் பொருத்தப்பாடு மதிப்பீடுகளை அறிமுகப்படுத்தல், ஆப்ஷன் டி தனிநபரை பற்றிய இறுதி ஆய்வு அளித்தல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மெய்யான திறனாய்வு மற்றும் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பொருட்படுத்தல். அடுத்து என்ன பாருங்க,
கருத்துருவாக்குதலின் முக்கிய காரணி டேஸ் ஆகும். கருத்துருவாக்குதலின் முக்கிய காரணி டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ அனுபவம், ஆப்ஷன் பி கற்பித்தல், ஆப்ஷன் சி கருத்து, ஆப்ஷன் டி பாடப்பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அனுபவம். அடுத்து பாருங்க, குறை கூறுதல் அல்லது கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. குறை கூறுதலோ அல்லது கேலி செய்தலோ யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. ஆப்ஷன் ஏ புறமுக மாணவர்கள், ஆப்ஷன் பி அகமுக மாணவர்கள், ஆப்ஷன் சி மெல்ல கற்போர், ஆப்ஷன் டி இருமுக மாணவர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அகமுக மாணவர்கள். அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று உளவியலிற்கான செயல்முறையாக இபி டிட்சனர் உருவாக்கினார். கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று உளவியலிற்கான செயல்முறையாக இபி டிட்சனர் உருவாக்கினார். ஆப்ஷன் ஏ உளப்பகுப்பு, ஆப்ஷன் பி வடிவமைப்பு கோட்பாடு, ஆப்ஷன் சி நடத்தையியல், ஆப்ஷன் டி செயல்பாட்டுவியல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வடிவமைப்பு கோட்பாடு. அடுத்து பாருங்க, ஒரு நிகழ்வு அல்லது பொருளின் மீது சரியான கவனம் செலுத்த உயிர்களுக்குள்ளேயே காணப்படும் காரணியானது டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ அகவய தன்மையுடைய காரணி, ஆப்ஷன் பி தன்னார்வ தன்மை காரணி, ஆப்ஷன் சி புறவயப்பட்ட தன்மை காரணி, ஆப்ஷன் டி வழக்கமான தன்மை காரணி. சரியான விடை ஆப்ஷன் ஏ அகவக தன்மையுடைய காரணி. அடுத்து என்ன பாருங்க, டேஸ் என்பவர் தன்னுடைய ஓர் வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை ஏனெனில் தண்டனை மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும் என்பதால். டேஸ் என்பவர் தன்னுடைய ஓர் வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை ஏனெனில் தண்டனை மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும் என்பதால். ஆப்ஷன் ஏ பாவ்லோ, ஆப்ஷன் பி வாட்சன், ஆப்ஷன் சி கோலார், ஆப்ஷன் டி ஸ்கின்னர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஸ்கின்னர். அடுத்த பாருங்க, குழந்தைகளின் டேஸ் திறன்கள் 6 வயதுக்குள் முழுமையான வளர்ச்சி நிலையை அடைகிறது. ஆப்ஷன் ஏ மனம், ஆப்ஷன் பி உடல், ஆப்ஷன் சி சமூகம், ஆப்ஷன் டி ஒழுக்கம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மனம். அடுத்து பாருங்க, கதாநாயக மனப்பான்மையை உருவாக்கும் பொருத்தமான பருவம் இது. கதாநாயக மனப்பான்மையை உருவாக்கும் பொருத்தமான பருவம். ஆப்ஷன் ஏ குழந்தை பருவம், ஆப்ஷன் பி முன் குமார பருவம், ஆப்ஷன் சி குமார பருவம், ஆப்ஷன் டி முன் வயது வந்தோர் பருவம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குமார பருவம். அடுத்த பாருங்க, மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள் அங்கமாகும். தமது மற்றும் பிறரது உணர்வுகள், மன எழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றில் தனது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருப்பது அப்படின்னு வரையறுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஹெர்லாக், ஆப்ஷன் பி ஸ்கின்னர், ஆப்ஷன் சி ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவோ, ஆப்ஷன் டி ரோஸ் ஜேஎஸ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவோ. அடுத்து பாருங்க, உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு டேஸ் ஆக்கத்திறன் ஆகும். உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு டேஸ் ஆக்கத்திறன் ஆகும். ஆப்ஷன் ஏ படைப்பு, ஆப்ஷன் பி கண்டுபிடிப்பு, ஆப்ஷன் சி புதுமை, ஆப்ஷன் டி வெளிப்பாடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வெளிப்பாடு. அடுத்து பாருங்க, அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை டேஸ் அணுகுமுறை. அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை டேஸ் அணுகுமுறை. ஆப்ஷன் ஏ நெறிப்படுத்தல் அறிவுரை பகர்தல், ஆப்ஷன் பி தன்னெறிப்படுத்துதல் அறிவுரை பகர்தல், ஆப்ஷன் சி சமரச அறிவுரை பகிர்தல், ஆப்ஷன் டி உளவியல் சார் அறிவு பகர்தல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தன்னெறிப்படுத்துதல் அறிவுரை பகர்தல். அடுத்து என்ன பாருங்க, ஒருவருடைய பிரச்சனையினுடைய ஒரு தீர்வை காண்பதற்குரிய கடும் உழைப்புடன் தொடர்படுத்தும் ஒருவரின் நடத்தையினுடைய ஆய்வை டேஸ் என்ற பதத்தில் உளவியல் பாடத்தில் அழைப்போம். ஆப்ஷன் ஏ தனியால் ஆய்வு, ஆப்ஷன் பி தனிநபர் வரலாறு, ஆப்ஷன் சி நீள்நிலை, ஆப்ஷன் டி குறுக்குவெட்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தனியால் ஆய்வு. அடுத்தது பாருங்க, எண்டோமார்பிக் வகை மக்கள் எந்த வகை மெய்நிலை கூரை சார்ந்தவர்கள்? எண்டோமார்பிக் வகை மக்கள் எந்த வகை மெய்நிலை கூரை சார்ந்தவர்கள்? ஆப்ஷன் ஏ விசிரோடானிக், ஆப்ஷன் பி சொமட்டோடோனிக், ஆப்ஷன் சி செரிப்ரோடானிக், ஆப்ஷன் டி கிரிப்டோடானிக். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி செரிப்ரோடானிக். அடுத்த பாருங்க, நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையான தொடர்பு என்பது நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையான தொடர்பு என்பது ஆப்ஷன் ஏ நேர்மறை, ஆப்ஷன் பி எதிர்மறை, ஆப்ஷன் சி 0, ஆப்ஷன் டி நிறை நேர்மறை. சரியான விடை ஆப்ஷன் ஏ நேர்மறை. அடுத்து கருத்து தொடர்புகளுக்கு இடையான தொடர்பை உணர்த்த கீழ்கண்ட எந்த உத்தி மாணவர்களுக்கு உதவுகிறது? கருத்து தொகுப்புகளுக்கு இடையான தொடர்பை உணர்த்த கீழ்கண்ட எந்த உத்தி மாணவர்களுக்கு உதவுகிறது? ஆப்ஷன் ஏ கருத்து வரைபடமாக்கல், ஆப்ஷன் பி மன வரைபடமாக்கல், ஆப்ஷன் சி காரணம் கண்டறிதல், ஆப்ஷன் டி அகவொலி.
சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கருத்து வரைபடமாக்கல். அடுத்தவனா பாருங்க. எப்பிங் ஹாங்கின் கூற்றுப்படி கற்றலுக்கு பிறகு ஒருவரின் டேஸ் கற்றல் பகுதியானது 8 மணி நேரத்துக்கு பிறகு மறந்து விடுகிறது. அதாவது ஒன்று படிச்சீங்க அப்படின்னா அதுல இத்தனை பங்கு மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பிங் ஹாங்கின் கூற்றுப்படி கற்றலுக்கு பிறகு ஒருவரின் டேஸ் கற்றல் பகுதியானது 8 மணி நேரத்துக்கு பிறகு மறந்து விடுகிறது. ஆப்ஷன் ஏ 1/2, ஆப்ஷன் பி 2/5, ஆப்ஷன் சி 4/5, ஆப்ஷன் டி 2/3. சரியான விடை ஆப்ஷன் டி 2/3. அடுத்த பாருங்க. கீழ்கண்டவற்றில் எந்த வகை சோதனை ஆர்மி ஆல்பா சோதனை என்று அழைக்கப்படுகிறது? ஆர்மி ஆல்பா சோதனை என எது அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சொற்சார் தனியால் நுண்ணறிவு சோதனை, ஆப்ஷன் பி சொற்சாரா தனியால் நுண்ணறிவு சோதனை, ஆப்ஷன் சி சொற்சார் குழு நுண்ணறிவு சோதனை, ஆப்ஷன் டி சொற்சாரா குழு நுண்ணறிவு சோதனை. சரியான விடை ஆப்ஷன் சி சொற்சார் குழு நுண்ணறிவு சோதனை. அடுத்து பாருங்க. நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை. நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை. ஆப்ஷன் ஏ உற்றுநோக்கல், ஆப்ஷன் பி தனிநபர் ஆய்வு, ஆப்ஷன் சி மருத்துவ ஆய்வு, ஆப்ஷன் டி நேர்மறை ஆய்வு. சரியான விடை ஆப்ஷன் ஏ உற்றுநோக்கல். அடுத்து பாருங்க. கணித தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் அன்று தேர்வறையில் மின்சாரம் தடைபட்டு இருட்டாக இருந்ததால் தான் தேர்வை சரிவர எழுதி தேர்ச்சி பெற முடியவில்லை என்று கூறுவது டேஸ் தற்காப்பு என அழைக்கலாம். ஆப்ஷன் ஏ அக நோக்குடைமை, ஆப்ஷன் பி பகற்கனவு, ஆப்ஷன் சி காரணம் கற்பித்தல், ஆப்ஷன் டி பொறுத்தெறிதல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காரணம் கற்பித்தல். ஓகே, 30 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுல உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல காணொளியில சந்திக்கிறேன். தேங்க்யூ.